இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது தேர்தல் கால செய்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான செய்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப முக்கியமானது. ரகுமான் கான் இடி, மின்னல் மழையா? எம்ஜிஆர் ஆட்சி சட்டசபையில இடி, மின்னல் மழை இது 3யும் இந்த 3 தாக்கத்தையும் ஏற்படுத்தினது வந்து துரைமுருகன் அவர்கள், ரகுமான் கான் அவர்கள், சுப்பு 3 பேர் அவர்கள். ரகுமான் கான் அவர்களை பற்றி இப்ப சமீபத்தில் சிக்ஸ் சென்ஸ் பதிப்பம் கூட அவருடைய உரைகளை தொகுத்து ஒரு புத்தகம் போட்டாங்க. ரகுமான் கான் மீண்டும் பேசப்படுவதற்கு காரணம் அவருடைய மகன் ராயபுரத்துல நிற்கிறார். அவருடைய மகன் நிற்பது ஒரு தேர்தல் செய்தி. அதை தாண்டி நான் ரகுமான் கான் அப்படிங்கிற அந்த ஆளுமை யார்? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையானோர் மறந்திருப்பாங்க, பலருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு பலருக்கு எதுவே விஜய் தான் தெரியுது. விஜயை மட்டும் தெரிஞ்ச ஜென்சி கிட்ஸுக்கு ரகுமான் கானை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம போன்றவர்கள் இருக்கிறோம். நம்மளும் சொல்லணும்ல, எதையும் சொல்லாம விட்டாம விஜய் அடுத்து சிவகார்த்தியன் அடுத்து யோகி பாபுன்னு தான் போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ரகுமான் கான்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, உரைனா என்ன, மத்திய அரசு, எம்ஜிஆர், கலைஞர், சண்டைனா என்ன, ஏதாவது அவனுக்கு சொல்லி தரணும்ல. ஒரு 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 சட்டமன்றத்துல பேசின உரையே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு அரசையே ஆட்டு வைக்கிற அளவுக்கு இருந்ததா ஒரு உரை? அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா என்ன? அந்த உரையினுடைய சாராம்சம் என்ன? எப்படி இருந்தது? யார் இந்த ரகுமான் கான்? ரகுமான் கான் அவர்களை பொறுத்தவரைக்கும் தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவர். தென் மாவட்டம் தான். ஆமா, அவரு சட்டக்கல்லூரியில் படிப்பதற்காக சென்னை சட்டக்கல்லூரிக்கு வர்றாரு. அவருடைய கிளாஸ்மேட் யாரு அப்படின்னா துரைமுருகன், சுப்பு, ரகுமான் கான், முரசொலி செல்வம். முரசொலி செல்வம் இவங்க எல்லாம் வந்து சட்டக்கல்லூரியில் மாணவராக இருக்கப்போ சின்ன வயசுல நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ள நபர். இலக்கியம், பேச்சு, எழுத்து, திராவிட இயக்க சிந்தனை, திராவிட இயக்க பற்று, கலைஞர் மீது மிகப்பெரிய ஒரு பாசம் பற்று, கலைஞருடைய அந்த பேச்சு கேட்டு அன்னைக்கு இருந்த கூட்டத்தில் அவர் ஒரு இளைஞர் இருக்காரு. அப்ப செல்வம் அவர்கள் மூலியமாக கலைஞரோடு அப்படி நெருக்கமாகறாரு. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, நல்ல ஒரு ஆளுமை மிக்க நபரா இருக்காரு, நல்ல பேச்சாற்றல் உள்ள நபரா இருக்காரு, நம்ம கட்சிக்கு பயன்படுத்திக்கலாம்னு தொடர்ந்து வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைச்சுக்கிறார், தன்னை இணைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, கலைஞர் காலத்துல தான் இணைகிறாரு. கலைஞர் காலத்துல, அண்ணா காலத்துல இல்ல, அண்ணா காலம். அப்ப 70க்கு பிறகுதான். ஆமா, முதல் தேர்தலில் வெற்றி 77 தான் ஜெயிக்கிறார். 77ல இன்னைக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி 2 தொகுதியா இருக்கு. அப்ப சேப்பாக்கம் தொகுதி தனி தொகுதியா இருக்கு. 77ல முதல் முறையாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு போறப்ப ஒரு எம்ஜிஆர் அன்னைக்கு மிக பிரமாண்டமா வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனா எதிர்கட்சி வரிசையில முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவன என்ன பண்றாருன்னா, எம்ஜிஆரை கேள்வியலால் துளைத்தெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இடி முழக்கம் ரகுமான் கான் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. அவங்க நிறைய செல்ல பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இடி, மின்னல், மலை, அதாவது 3 பேர், ரகுமான் கான், சுப்பு, துரைமுருகன், இந்த 3 பேரையும் என்ன பண்றாங்கன்னா இடி, மின்னல், மலை மாதிரி